தலைப்பு செய்தியாக மலைப்பு செய்தி. இன்னைக்கு காலையில திருப்புவனத்துல 7 பேர் 6 பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து 27 வயசு பையன் கோவில்ல செக்யூரிட்டி. என்ன தப்பு பண்ண அந்த பையன்? பெத்தவங்க பத்திரியாது கூட்டு போய் பிவிசி பைப்ல அடிச்சே கொண்டிருக்காங்க படுபாவி. உடனே கண்டித்து போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிகளை வெளியிட்டிருக்கிறது. இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித்குமார். அந்த அஜித்குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். யாருக்கு கிடைப்பாங்க ஒரு தலைவர்? ஏன் கல்வி நிறுவனம், ஏன் நலத்திட்டம் பண்றோம்? உங்களுக்காக தான் பண்றோம். புரிச்சுக்கங்க. தலைவர் படத்தை பார்க்கணும்னா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். நான் சிவான் கேட்டே இருப்பேன், ஒரு படத்தை கொடுங்க. என்னை விட அதிக ஆசை நம்ம காவல்துறை நண்பர்களுக்கு பேனர் கொடு போன கண்ணியமிக்க காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, பெண் காவலர்களே, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. கூட்டத்தை முடிச்சுட்டு கட்டாயமாக தளபதி படம் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் என்பதை தெரிவித்து, இதே வட சென்னை பின்னாடி தீயணைப்புத்துறை வீரர்கள் இருக்காங்க. தீப்பிடிச்சப்ப சிறப்பா செயல்பட்டாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஆனா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உதவி செய்யப்பட நம்முடைய பெண்களை அடிச்சு அந்த வைத்த பூட்ஸ்கால உதைச்சு, ஏடா மனசாட்சியா? கோயில் கழுவற உயிர் உருவாக இடம் உதைச்சு ஸ்டாலி ஹாஸ்பிட்டல்ல போட்டு அவங்க என்ன நினைச்சாங்க? இப்படி அடிச்சா உதைச்சா இவங்க திரும்ப வர மாட்டாங்க. தமிழ் சொல்லி பவித்ரான இருக்கீங்க, எழுச்சி எழுதுங்கம்மா. நீ அடிக்கடி வர மாட்டா. எவ்வளவு அடிச்சாலும் நினைச்சாலும் அன்புக்கு அன்பு, பாசத்துக்கு பாசம், பாசத்துக்கு முன்னாடி பகி, பகைக்கு முன்னாடி புலி. இந்த வடசனை பிரச்சனைகள் முடியணும். இன்னும் 100 தளபதி சிவாக்களை ஈஸியா சரவணங்களை நம்ம உருவாக்கணும். ஒரு குடும்பத்தில் இருந்து தாத்தா, மகன், பெரிய மகன், சின்ன மகன், பொண்ணு, அத்தை, மச்சானுடைய மகன்கள், அவருடைய தம்பி, ஒரே குடும்பத்துல 7 பேர் சிஎம், டெபுட்டி சிஎம். உலக அரசியல் எங்க இருக்கா? அங்க நாசமா போன கதை நம்ம நாட்டில் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க, அங்க உட்கார எங்களுடைய தாய்மார்களை பாருங்க. யாருக்கு கிடைப்பாங்க இப்படி ஒரு தலைவர்? தவம் இருக்குல்ல, தவம் இருந்தாலும் ஒரு மனிதன் பிறப்பான். தவமாய் தவமிருந்து தமிழ் தாய் பெற்றெடுத்த வரவே, தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரவே, உழைக்கின்ற உழைப்பாளிக்கு உரம் தரும் உறவே, தளபதி ஆணையிட்டால் செஞ்சாச்சு கோட்டை அவர் காலடிக்கு வருவே என்று சொல்லி நேரத்தில் அருமை கருதி